Bloossompettals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிநயா செராமிக்ஸ். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசந்த் நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த லைனில் வந்தோன்னா அங்கே தான் இந்த கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் வந்து கேவிபி பேங்க் வந்து இந்த கடைக்கு ஏத்தாப்பில் இருக்குது. அந்த இது தெரியும் உங்களுக்கு, போர்டு பார்த்தாலே தெரியும். இந்த கடைக்கு பக்கத்தில் வந்து ஒரு திண்டுக்கல் பிரியாணி கடை இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த கடையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக வசந்த் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கனாலே இந்த கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஏராளமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான அம்மிக்கல், செராமிக்ஸில் வந்து குட்டி குட்டி இந்த உப்பு போட்டு வைக்கிறது நம்ம புளி போட்டு வைக்க பெரிய பெரிய டப், இந்த மாதிரி பிங்க் ஐட்டம் செராமிக்ஸ்லாம் தேடுவோம்ல, அந்த மாதிரியானது. அதே மாதிரி கிரானைட்டில் அம்மி, அப்புறம் இடிக்கல், அப்புறம் நம்ம வந்து மாவாட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. கிரானைட்லேயும் வச்சுருக்காங்க, சாதா கல்லுலேயுமே எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சிலைகள், எல்லா சிலைகள் அந்த மாதிரியான எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கெலாம் வைப்பாங்கள்ல, மண்டபம் மாதிரி அதுக்குள்ளே வச்சு சாமி வைப்பாங்களே, அந்த மாதிரியான மண்டபம் வச்சுருக்காங்க. சப்பாத்தி கல், இந்த மாதிரியான எல்லா விதமான நமக்கு வந்து நம்ம வெளியில் போய் தேடுற எல்லா பொருட்களுமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட எல்லாமே ஹோல்சேலும் வச்சுருக்காங்க, சும்மா சாதா ரீட்டெயிலும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்ககிட்ட காட்டுறோம், பார்த்துக்கோங்க. கடையில் இருக்கிற எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து இந்த பூ போட்டு வைப்போம்ல, இந்த கடைகளில் வீடுலலாம் கூட நம்ம வந்து பூ போட்டு வைக்கிற மாதிரியான இது செராமிக். இது எல்லாமே சிலைகள், சாமி சிலைகள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சும்மா சாதா நாய்க்குட்டி, குதிரை, ஆடு, யானை, இந்த மாதிரியான சாதா சிலைகளுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே சாமி சிலைகள் எல்லாமே பாருங்கள். பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலைகள் அந்த மாதிரியான எல்லா சிலைகளுமே இவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி செராமிக்கில் உண்டியல் கூட வச்சுருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே சிலைகள், விளக்கு, அந்த இது மாதிரி தேங்காய் மாதிரி இருக்கிறதெல்லாம் விளக்கு. இது வந்து கிரானைட்டில் வந்து நமக்கு அம்மி. இது வந்து சப்பாத்தி கல். இதுதான் அந்த மண்டபம் நான் சொன்னது. பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இவங்க வந்து ஹோல்சேல்னால எக்கச்சக்கமாக நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே. இது வந்து துளசி மாடம். இங்கே பாருங்கள், இது வந்து அம்மிக்கல், குட்டி அம்மிக்கல், சின்ன குழந்தைங்க சொப்பு ஜாமான் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான அம்மிக்கல் இது. அதே மாதிரி இது வந்து இந்த நம்ம இடிக்கல் சொல்லணும்ல, புட்டு இடிக்கிறது, அந்த மாதிரியான இடிக்கல் வச்சுருக்காங்க. இது வந்து புட்டு இடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த காட்டுறாங்க, இது வந்து புட்டுக்கு மாவு இடிப்போம்ல, அதுக்கான இடிக்கல். இது சின்ன குழந்தைங்களுக்குள்ளது, நம்ம விளையாடுற மாதிரி குழந்தைங்களுக்குள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீரை மசியல் கூட இதை வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா பருப்பு கிடையாது, எல்லாமே ரொம்ப நைஸாக நமக்கு வந்து அரைச்சி கொடுக்கும் அப்படின்னு. இது கிரானைட்டில் அதே மாதிரியான இடிக்கல். அதுக்கப்புறம்
இது எல்லாமே செராமிக் ஜாடி, நமக்கு அந்த மாதிரியான ஜாடி சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெருசு வரைக்குமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான உண்டியல்கள். அதே மாதிரி தலைவர்கள் சிலைகளும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிரானைட். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்பம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த சித்தா மருந்துலலாம் வந்து நம்ம வந்து மருந்து உரசுவோம்லாம் உள்ளே வச்சு இடிச்சுக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி பத்து மாதிரிலாம் போட யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இது. இது வந்து அதில் வந்து சின்ன சைஸு பாருங்கள். இது வந்து சின்னது. இதை விட பெருசு கூட வச்சுருக்காங்க. எல்லாமே அப்படி தான், சின்னதுமே வச்சுருக்காங்க, அதே மாதிரி பெருசும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மருந்தெல்லாம் எடுக்கிறதுக்காக சித்தா மருத்துவத்துலலாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே இதில் பெருசும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலைகள் அந்த மாதிரியானது. பாருங்கள், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லா மாதிரியான இடிகள், அது கிரானைட்டில் கல்லில் எல்லாத்துலேயுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இதுதான் நான் சொன்ன கிரானைட்டில் வந்து மாவாட்டுற அந்த கல். இது வந்து நம்ம வந்து பூ போட்டு வைப்பாங்கள்ல, தண்ணி ஊற்றி பூ போட்டு அழகுக்கு, அந்த மாதிரியான அந்த கிண்ணம் தான் இது. இது வந்து கிரானைட்டில் உள்ளது. இது வந்து நமக்கு வந்து மஞ்சள் உரசுற கல், சந்தனம் உரசுற கல், அந்த மாதிரியான எல்லா கல்லுமே வச்சுருக்காங்க. மீன் உரசுற கல் கூட வச்சுருக்காங்க. அதில் வச்சு மீன் இது பண்ணாலே அந்த செதில்லாம் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மேலே ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு வந்து மீன் உரசுற கல். கையில் எடுத்து காட்டியிருக்காங்க. இதுதான் மீன் உரசுற கல். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கல்லில் செஞ்ச எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து துணி துவைக்கிற கல். சின்னதுலேருந்து பெரிய கல் வரைக்கும் இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டுலாம் டக்குன்னு இந்த மாதிரி கல்லுன்னா டக்குன்னு தட்டி போட்டுருவோம். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடும்போது இந்த மாதிரியான கடைகள் இருக்குன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பீரோக்கு அந்த மாதிரி நம்ம கீழே வைப்போம்ல, அந்த மாதிரியான கல் இது எல்லாமே. ஓகே வியூவர்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா ஷாப்பிங் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஷாப்பிங் வீடியோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.